வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். அர்ஜுனா எம்பி தீர்க்க தரிசனமாக கூறும் சில விடயங்கள் உடன் கண்முன்னே நடக்கும்போது அவர் எப்படியான ஒரு அரசியல்வாதி என்பது மக்களுக்கு தெளிவாக புரிகிறது. அர்ஜுனா எம்பி எப்போதும் கூறும் விடயம், நான் மக்களுக்கான அரசியல்வாதி, மற்றவர்களைப் போலல்லாமல் மக்களுக்காக இறங்கி முதலாவதாக நானே நிற்பேன் என்பது. சரி, இதை இந்த இடத்தில் கூறுவதற்கும் காரணம் உண்டு. அதை நாம் தெளிவாக பார்ப்போம். முத்தியன்கட்டு பிரதேசத்தில் ராணுவத்தினரால் கொல்லப்பட்டு வீசப்பட்டதாக கூறப்படும் இளைஞன் விவகாரத்தை கண்டித்தும் வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராகவும் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் 15ஆம் தேதி ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தது தொடர்பில் நேற்றைய காணொலியில் கூறினோம். அதே நேரம் குறித்த விடயம் தொடர்பாக அர்ஜுனா எம்பி தெரிவிக்கையில், முல்லைத்தீவு இளைஞரின் விடயம் தொடர்பான தமிழ் மக்களின் எதிர்ப்பை காட்டுவதற்கான ஹர்த்தால் முக்கியமானதுதான். ஆனால் அந்த ஹர்த்தாலை நடத்துபவர் மற்றும் அது தொடர்பாக கோரிக்கை விடுத்திருப்பவர் சம்பந்தமாகத்தான் சற்று கவலையாக உள்ளது என்று குறிப்பிட்டிருந்ததையும் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த நிலையில் கடந்த காலத்தில் சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தமிழ் மக்களின் வாக்குகளினால் நாடாளுமன்றம் சென்றவர் தமிழ் மக்களினாலேயே உயிராபத்து என்று கூறினார். அப்போதைய அரசாங்கத்துடன் இருந்த நல்லுறவில் உடனடியாக ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டதுடன் வானத்தில் இருந்து குதித்தவர் போல துப்பாக்கி ஏந்திய ராணுவத்தினர் புடைசூழ வலம் வந்தார். பெரிய அரசியல் தலைவர்களின் பாதையை அவர்களின் தொண்டர்கள் பின்பற்றுவார்கள். சுமந்திரனின் நடப்பும் பாதையில் யாராவது பின்பற்றினால் தீவிர ராணுவ சோதனைகளுக்கு ஆளாக வேண்டிய நிலைமை காணப்பட்டது. இந்த இடத்திலேயே நாம் அர்ஜுனா எம்பியை சுட்டிக்காட்ட வேண்டும். மக்களுக்கான தனது அரசியலை கடந்த கால அரசியல்வாதிகளின் அரசியல் பொருட்டுகளை வெளிச்சம் போட்டு காட்டும் எளிமையான அரசியல்வாதி. அவருக்கு ராணுவ பாதுகாப்பு அல்லது காவல்துறை பாதுகாப்பு கிடையாது. அவரை நெருங்கினால் போலீஸ் சோதனை கிடையாது. மாறாக அவர்தான் அவ்வப்போது போலீஸ் சோதனைக்கு ஆளாகி உள்ளார். இந்த விதத்தில் அவரது அரசியல் பலருக்கு புதிது. அதே நேரம் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் இளைஞனான எதிர்மனசிங்கம் கபில்ராஜிற்கு இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழ் அரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோரின் தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியினரால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் போதே அவர்களது அரசியல் அங்கிருந்த தமிழ் மக்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருந்தது. இதனையே அர்ஜுனா எம்பி அந்த ஹர்த்தாலை நடத்துபவர் மற்றும் அது தொடர்பாக கோரிக்கை விடுத்திருப்பவர் சம்பந்தமாக தான் சற்று கவலையாக உள்ளது என்று முன்னரே குறிப்பிட்டிருந்ததும் பொருந்தி போகிறது. இது ஒரு புறம் இருக்க, சுமந்திரன் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி மடமாதா கோவிலில் விசேட நிகழ்வும், நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் வேறு பல இந்து கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. இவற்றை அனுசரித்து மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல விதிவிலக்காக பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் கோருகிறோம். அது தவிர்த்து மற்ற அனைத்து தரப்புகளையும் இந்த கடையடைப்புக்கு பூர்ண ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றார். இதிலிருந்து ஒரு விடயம் தெளிவாக புரிந்தது. அது என்னவென்றால், சுமந்திரனின் கதவடைப்பு போராட்ட அழைப்பு மக்கள் ஆதரவை பெற்றாலும் சரி, ஆதரவை பெறாது விட்டாலும் சரி, அவரது அரசியலுக்கு வெற்றியே. மக்கள் ஆதரித்தால் மக்கள் தனக்கு பின்னால் உள்ளார் என்று காட்டலாம். இது அவருக்கும் அவரது கட்சிக்கும் நன்மை. மக்கள் ஆதரிக்காவிட்டால் மக்கள் ராணுவ வெளியேற்றத்தை விரும்பவில்லை என்று காட்டலாம். இது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு நன்மை. அதன் மூலமாக சுமந்திரனுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். ஆனால் இந்த இரண்டுமே தமிழர்களுக்கு பாதகமானது. இப்போது மடுத்தேவாலய உற்சவத்தை ஒட்டி மன்னார் குரு முதல்வரோடும் ஏனைய குருமாருடனும் சுமந்திரன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னாரில் கலந்துரையாடினார். அதனை அடுத்து தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தோடும் நல்லூர் உற்சவ தினங்கள் குறித்தும் கலந்துரையாடிய பின்னர் முன்னர் அறிவித்தபடி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி ஹர்த்தாலை வடக்கு கிழக்கில் முன்னெடுப்பதில்லை என்றும் அதனை எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். இதனையே தமிழ் மக்கள் அரசியல் அறிவற்று இவ்வாறு இருக்கும் வரை இவ்வாறான ஏமாற்றுதாரிகள் ஏமாற்றிக் கொண்டு இருப்பார்கள் என்று கூறுகிறார் அர்ஜுனா எம்பி. மன்னாரில் காற்றாலை மின்திட்டம் தொடர்பாக தமிழ் மக்களின் எதிர்ப்பு அதிகமாகின்றது. மன்னாரின் 2ஆம் கட்ட காற்றாலை மின்திட்டத்திற்கான கோபுரங்களை அமைப்பதற்கான பாரிய உபகரணங்கள் கொண்டு வரப்பட்ட போது இவற்றை கொண்டு சென்ற வாகன தொடரணிகளுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கி இருந்தார்கள். ஆனால் உள்ளூர் மக்களின் கடும் எதிர்ப்பால் நிலைமை பதற்றமடைந்தது. பொருட்கள் ஏற்றிய வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டது. பின்னர் இப்போது அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வன்னி மாவட்ட MP செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் MP சார்ல்ஸ் நிர்மலநாதன், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் போராட்டத்தில் இணைந்திருந்தனர். மன்னார் போலீசார் வாகனத்தை நகருக்குள் கொண்டு செல்ல முயன்ற போதும் மக்களின் எதிர்ப்பால் வலுவான எதிர்ப்பால் சாத்தியமாகவில்லை. சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்போடு வாகனம் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தப்பட்டது. இதன் போது மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதோடு சக போலீசாரின் மூலம் அனைவரது புகைப்படங்களும் எடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 2 வீதிகள் அருகிலும் அமைதியாக காத்திருந்தார்கள். இதேவேளை மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பாக ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற இருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்திருந்தார்.
மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் இல்மனைட் அகழ்வு தொடர்பான மக்கள் போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியுடன் சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பாலும் விடுக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே மக்கள் போராட்டம் இடம்பெறுவது பொது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து மன்னார் போலீசார் இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதன் போது தற்காலிகமாக வீதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த காற்றாலை உபகரணங்கள் மன்னாருக்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனினும் 14 நாட்கள் கால அவகாசத்துடன் தற்காலிகமாக காற்றாலை அமைக்கும் பணிகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.